அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் அமீன் வ அலா ஆலிஹி அஷ்காபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி உஸ்ஸிர்லி அம்ரி வஹுல் உக்ததன் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வல்லநாயன் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே 22ஆம் அத்தியாயத்திலே 25ஆம் வசனத்திலே கூறுகின்றான், அல்லாஹுவை மறுத்தோருக்கும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் மஸ்ஜிதுல் ஹரமை விட்டும் தடுத்தோருக்கும் மற்றும் அங்கே அநீதியின் மூலம் குற்றம் புரிய நாடுவோருக்கும் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்க செய்வோம் என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் 3 நபர்கள் மிகவும் வெறுப்புக்கு உரியவர்கள் ஆவார்கள். ஒன்று, ஹரம் ஷரீஃபிலே அநீதியின் மீளம் குற்றம் புரிபவன். 2, இஸ்லாத்தில் அறியாமை காலை நடைமுறையை நாடக்கூடியவன். 3, தகுந்த காரணமின்றி ஒரு உயிரை பறிக்க நாடுபவன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸான் புகாரில் வருகிறது. ஆக காபாவை தரிசிப்பதும் அங்கே தொழுகை நடத்துவதும் ஹஜ் உம்ரா போன்ற கர்மங்களை செய்வதை யாரும் தடுக்கக்கூடாது என்பதை இதனுடைய குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவை காரணம் காட்டி ஹஜ் உம்ரா தடுக்கப்பட்டதையும் அங்கே தொழுகை தடுக்கப்பட்டதை நாம் நேரடியாக கண்டு வருகின்றோம். ஆக அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தை கெட்டது அநியாயமானது சொல்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சவுதி அரசாங்கம் செய்யும் பொழுது கியாமனாளுடைய அடையாளங்கள் நெருங்கிவிட்டது நமக்கு காட்டித் தருகிறது. கியாமனாளுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், யஹஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார் வந்த பிறகும் இவ்வாலயத்தில் ஹஜ்ஜும் செய்யப்படும், உம்ராவும் செய்யப்படும். காபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வந்த பிறகே கியாமத் நாள் வரும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது புகாரிலே வருகிறது. ஆக யஹஜூஜ் மௌஜூஜ்கள் வந்த பிறகும், அதாவது நடைமுறை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ்ஜும் நடக்கும், உம்ராவும் நடக்கும். ஆனால் என்றைக்கு ஹஜ் நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்கு கியாமனாளுடைய அடையாளம் நெருங்கிவிட்டதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தாவூர் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய், அது கொரோனாவாக இருந்தாலும் சரி, பிளேக்காக இருந்தாலும் சரி, உம்ராவை தடை செய்யக்கூடிய நிலையில் எந்த காலகட்டத்திலும் இருந்ததில் இந்த காலத்தை தவிர இன்னும் இந்த கொரோனாவுடைய பாதிப்பு அதிகமாகத்தான் ஆகும். காரணம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், மெஹிதசனுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, பூமியில் 1/3 பகுதி மக்கள் கொள்ளை நோயால் சாவார்கள், இன்னும் 1/3 பகுதி மக்கள் போரால் அழிவுறுவார்கள், எஞ்சி இருக்கும் மக்கள் மத்தியில் தான் மெஹிதரசன் வருவார்னு சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியில் நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், எந்த ஒரு காலகட்டத்தில் உலக ஜனத்தொகையில் 1/3 பகுதி மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொரோனாவோ அல்லது இதைவிட பயங்கரமான கொள்ளை நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அதனால் உலக ஜனத்தொகையில் 1/3 பகுதி மக்கள் அழிவார்கள், போரிலே 1/3 மக்கள் அழிவார்கள். அப்படி எஞ்சியிருக்கூடிய மக்கள் மத்தியில் தான் மெஹதியே வருவார் சொல்லும் பொழுது, இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த கொரோனாவுடைய அல்லது இதற்கு வேறு பேர் வரக்கூடிய இன்னும் காட்டமான வைரஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சாகக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு கொரோனாவுடைய முதல் அலையை பார்த்து சந்தித்து விட்டோம். கொரோனா ஒரு ஏற்றம் பெற்று இன்றைக்கு இறங்கிவிட்டதாக தமிழிலே செய்திகள் வந்தாலும் சரி, இஸ்ரேலை பொறுத்தவரை அதனுடைய 2ஆம் அலை வீச தொடங்கி இஸ்ரேலிலே லாக்டவுன் நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது. அபுதாபியில் கூட இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், பாகிஸ்தான் உட்பட 11 நாடுகளுக்கு விசா தடை செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்றால் இந்த கொரோனாவுடைய தாக்கத்தின் விளைவாக இப்படிப்பட்ட ஏற்பாட்டை, ஒரு லாக்டவுனை அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுக்கு முன் சென்றவர்கள் அவர்களை நீங்கள் சாணுக்கு சான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்தில் நுழைந்தால் நீங்கள் நுழைவீர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டு, யார சொல்லலா, நீங்கள் யூத கிறிஸ்தவர்களை சொல்லினீர்கள் கேட்கும் பொழுது
வேறு யாரும் இல்லை, வேறு யாரை என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஆக யூத கிறிஸ்தவர்கள் எப்படி ஒரு பொந்துக்குள் நுழைந்தாலும் அதை பின்பற்றி கண்ணை மூடிக்கொண்டு நுழையக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் என்பதை பார்த்து வருகின்றோம். இன்றைய உலகத்திலேயே அமெரிக்கா, பிரிட்டன், இன்னும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் யூத கிறிஸ்தவம் சார்ந்த நாடுகளாக இருக்குது. இந்த நாடுகள் தான் இன்றைக்கு சட்டங்கள் இயற்றுகிறது, தஜ்ஜாலுடைய சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய நாடாக இதில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அவர்களை பொறுத்தவரை தஜ்ஜாலுக்கு சாதகமாக அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்காக காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய திருத்துவம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் பார்க்க வேண்டும். ஆக கொரோனாவை பொறுத்தவரையோ அல்லது கொள்ளை நோயை பொறுத்தவரை, தாவூனை பொறுத்தவரை பொதுவான விதிமுறை சொல்லியிருக்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறார்? இந்த தாவூன், இந்த மதீனா புனிதமானது, இங்கே தாவூனும் வராது, தஜ்ஜாலும் வரமாட்டான் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக மதீனா மண்ணை பொறுத்தவரை அங்கே செய்யாது, ஒரு நபருக்கு கூட கொள்ளை நோய் தாக்காது, மதீனாவிற்குள் தஜ்ஜால் நுழைய முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக உறுதிமொழி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கும் பொழுது அதையெல்லாம் தூக்கி முதுகில் போட்டுவிட்டு மஸ்ஜித் நபவியுடைய கேட்டை இழுத்து மூடுவதை நாம் பார்த்து விட்டோம். காரணம் என்ன? இந்த அரசாங்கமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முழுக்க முழுக்க தஜ்ஜாலுக்கு கட்டுப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தவிர அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்ட அரசாங்கமாக இருக்கவில்லை. நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆலிம்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கொரோனாவை சொல்லிக்கொண்டு சமூக விலகலையும் லாக்டவுனை அறிவித்த போது உலகளாவிய ரீதியிலே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை சார்ந்த வல்லரசுகளும் சில விதிமுறைகளை சொல்லும் பொழுது அதை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் ஹதீஸை உற்று நோக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே இஸ்லாத்தை தோற்றுவிப்பதற்காக, அமுல்படுத்துவதற்காக நாடு விட்டு நாடு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளத்தை இட்டார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்றைக்கு இஸ்லாம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பிறப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னே ஐரோப்பாவில் பிளேக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொள்ளை நோயால் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இருந்தது. அன்றைக்கு கான்ஸ்டன்டினோப்பிளை தலைமையகமாக கொண்டு பைசாந்திய ரோமியர்கள் ஆட்சி செய்யும் பொழுது வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே பிளேக்குன்னு சொல்லக்கூடிய கொடுமையான நோய் நிலவி வந்தது. அதற்கு ஐஸ்டீன் பிளேக் என்று சொல்லுவார்கள். இந்த பிளேக்கானது ஐரோப்பிய கண்டத்திலே சைனாவிலிருந்து எகிப்து வழியாக, இன்னும் எகிப்திலிருந்து கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு சென்ற சரக்கு கப்பலானது அந்த சரக்கு கப்பலில் இருந்த எலிகள் மூலமாக பிளேக் பரவியதாக வரலாறு குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? கிபி 527 முதல் 565 வரை ஆட்சி செய்த ஐன்ஸ்டீனுடைய காலகட்டத்தில் வந்த பிளேக்காக இருந்தாலும், அந்த அரசன் இறந்தது பிளேக்கால் பாதித்து இறந்த காரணத்தினால் அவனுடைய பெயரையே ஐன்ஸ்டீன் பிளேக்னு சொல்லி சூட்டியிருக்கின்றார். அதற்கு பின்னால் வந்த பிளேக்கானது பிளாக் பிளேக்னு சொல்லுவார்கள். இது எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதன் பூமியிலே பிறப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐரோப்பா முழுவதுமே இந்த பிளேக் பரவிவிட்டது. கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் நீடித்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பிறப்பதற்கு முன்னால் கிபி 541 தொடங்கி அந்த பிளேக்கானது 200 ஆண்டுகள் நீடித்து அன்றைய ஜனத்தொகையில் தோராயமாக 45 கோடி என்று சொல்லுகின்றார். அந்த 45 கோடியிலே 7.5 கோடி மக்கள் பிளேக்கால் இறந்ததாக வரலாற்று குறிப்பு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உமர் பின் ஹத்தாப் ஆட்சி காலத்திலே ஷாமிலும், இன்னும் ஜெருசலத்திலும், ஈராக்கிலும், கூஃபாவிலும் கடுமையாக பிளேக் பாதித்தது. கிட்டத்தட்ட 25,000 ஷஹாபாக்கள் வஃபாத்தானார்கள். அதிலும் குறிப்பாக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு பின்னால் 3வது கலீஃபாவாக அபூ உபைதா உயிரோடு இருந்தால் அவர்தான் கலீஃபா என்று சொன்னார்கள். அந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் ஷாமில் இருக்கும் பொழுது பிளேக் பாதித்து இறந்து விடுகின்றார்கள். அதுபோல் மௌத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவரும் பிளேக்கால் பாதித்தார்கள். கிட்டத்தட்ட 25,000 ஷஹாபாக்கள் ஷாமில் இந்த பிளேக் பாதித்து இறக்கின்றார். ஆனால் ஒரு நபர் கூட மதீனாவில் இறந்ததில்லை.
அப்படி இருக்கும் பொழுது அந்த மதீனா பள்ளிவாசலை இன்றைக்கு செய்கிறார்கள். பிளேக் அல்ல, கொரோனா பாதித்து வந்து மூடி விடுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு விதிமுறை உண்டு. பிளேக் பாதித்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை சொல்லி காட்டுகின்ற ஒரு முறை உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஷாம் பிரதேசம் புறப்படும் பொழுது அவரை பார்த்து ஷஹாபாக்கள், அமீர் மோமினினே எங்கு செல்கின்றீர்கள்? ஷாமிற்கா? ஒரு பகுதியில் பிளேக் பாதித்தால் அவ்விடம் செல்லக்கூடாது என்றும் அப்பாதித்த பகுதியிலிருந்து யாரும் வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னதை நீங்கள் அறியவில்லை கேட்கும் பொழுது தன்னுடைய பயணத்தை ரத்து செய்கின்றார்களா திருத்தூதர் அவர்கள். ஆக பிளேக்கை பொறுத்தவரை, கொரோனாவை பொறுத்தவரை, கொள்ளை நோயை பொறுத்தவரை, தாவூனை பொறுத்தவரை விதிமுறை எப்படி என்று சொன்னால் எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது. அதுபோல் பாதித்த பகுதியிலிருந்து யாரும் வெளிவரக்கூடாது என்ற நீதியை தவிர இன்றைக்கு இவர்கள் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஆனது பள்ளிவாசலிலே தொழுகையை பார்க்கும் பொழுது மிக குறிப்பாக தஜ்ஜாலுடைய அந்த சிஸ்டம் தான் வேலை செய்கிறது. தோளோடு தோள் ஒட்டி தொழும்படி கட்டளையிட்டார்கள். அது எப்படிப்பட்ட காலகட்டம்? ஐரோப்பாவிலும் ஷாமிலும் கடுமையான பிளேக் நிலவி வந்த காலத்தில் தான் நாம் தோளோடு தோள் ஒட்டி மதீனாவிலே தொழுது வந்தோம், தொழுது காட்டினார்கள். எந்த விதிவிலக்கும் கிடையாது. கொரோனாவாக இருந்தாலும் தாவுனாக இருந்தால். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 4 அடி தள்ளி நின்று தொழுகின்றார்கள். பேங்கில் கொள்ளையடிக்க செல்வது போல் மாஸ்கை மாட்டிக்கொண்டு தொழுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் மீது தவக்கல் வைக்காமல், அல்லாஹ் மீது பரம் சாட்டாமல் செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இந்த செயல்பாடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக பிளேக்கை பொறுத்தவரை, அன்றைக்கு இருந்த பிளேக்கை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் என்ன சொல்லலாம்? கொரோனா என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த கொரோனாவால், இந்த சோஷியல் டிஸ்டன்ஸால் என்ன செய்யப்பட்டது? ஹஜ்ஜு குறைந்த நபர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. உம்ரா பல நாட்கள் தடைபட்டது. கியாமனாளுடைய அடையாளம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ஜும் உம்ராவும் தடைபடும் என்று சொல்லியிருக்கின்றார்களே, இன்றைக்கு அமல்படுத்தி விட்டார்கள். வேதனையான விஷயமாக இருக்கிறது. இதோடு தொடர்புபடுத்தி ஒரு விஷயத்தில் சொல்லுவார்கள். அபிசீனியாவை சார்ந்த மெலிந்த கால்களை உடைய மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் என்றும் ஒரு நபிமொழி இருக்கு, புகார் வருகிறது. இந்த நபிமொழியை வைத்து ஹஜ்ஜும் உம்ராவும் நிறுத்தப்படும், காபாவை அபிசீனியர்கள் இடித்து தள்ளுவார்கள் சேர்த்து சொல்வதை பார்க்கின்றோம். இது தவறான விஷயமாகும். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த காபாவிலே ஹஜ்ஜு தடைபடும் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மெஹ்திரசனுடைய ஆட்சிக்கு முன்னால், ஈசாரசனுடைய ஆட்சிக்கு முன்னால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜு தடைபடுகிறது சொன்னால் காரணம் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கொரோனாவிற்காக செய்யக்கூடிய ஒரு நிலைதான். அதே சமயம் காபா இடித்து தள்ளப்படுகிறது சொன்னால் காஃபிர்களுடைய வெறியாட்டத்துடைய காலகட்டம். ஆக அந்த பூமியிலே ஒரு மூமின் இருக்கிற வரைக்கும் கியாமத் வராது. எப்பொழுது மூமின் அந்த பூமி எடுக்கப்படுகின்றாரோ அதற்கு பின்னால் கியாமத்துன்னு சொல்லும் பொழுது வெறும் காஃபியர்கள் மட்டும் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த காபாவை இடிக்கக்கூடிய செயல் நடைபெறும். அதுவும் ஈசாசன் ஆட்சிக்கு பின்னால் தான் நடக்கும். அதே சமயம் இந்த ஹஜ் உம்ரா எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், தடைபெறும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்முடைய காலகட்டத்திற்கும் மெஹ்தியுடைய காலகட்டம் இடைப்பட்ட காலமாகும். காரணம் இன்னும் என்ன சொன்னால், மெஹ்திரசம் அவர்களுடைய பையத் செய்யும் காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஹஜ்ஜின் போதுதான் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. மினாவில் ஜம்ரத்துல் அக்குபாவில் ரத்தம் ஓடும் பொழுது அங்கே பதுங்கி நடக்கின்றார்கள். யார்? மெஹ்திரசம் அவர்கள். அவரை ஆரிஃபின்கள் கொண்டு தூக்கி கொண்டு காபாவில் கொண்டு வருகின்றார்கள். மகாம் இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் மத்தியில் உட்கார வைத்து ஜபர்தஸ்தாக நிர்பந்தப்படுத்தி கழுத்திலே கத்தியை வைத்திருக்கின்றார்கள். பையத்தை வாங்கும்படி பணிக்கின்றார். பையத்தை வாங்குகின்றார்கள். ஆக மெஹ்திரசம் அவர்கள் எப்பொழுது முதல் பையத் செய்யப்படுகிறது? அது எப்படிப்பட்ட காலகட்டம்? ஹஜ்ஜின் காலகட்டம். ஆக மெஹ்தியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹஜ் நடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் நிச்சயமாக மெஹ்திரசனுடைய 7 ஆண்டு கால ஆட்சி காலத்திலும் ஈசாசனுடைய 40 ஆண்டு ஆட்சி 47 ஆண்டுகளின் செய்யாது நிச்சயமாக ஹஜ்ஜு எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் நடந்து கொண்டே இருக்கும். இது நிச்சயமாக ஊர்ஜிதமான விஷயமாகும். மூமினை பொறுத்தவரை, மூமின்களை பொறுத்தவரை இந்த பூமியினுடைய வாழ்நாள் 1500 ஆண்டுகள் சொல்லியிருக்கின்றார்கள். அகமது அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. இது ஒரு ஹதீஸ். இது ஒரு தொடர்பட்ட இன்னொரு ஹதீஸ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார், என்னுடைய உடலானது இந்த பூமியிலிருந்து 1.5 நாள் எடுக்கப்படும் என்று சொன்னார். ஆக 1.5 நாளாக இருந்தாலும் சரி 1000 நாளிலிருந்து ஒன்று தான். ஆக 2 ஹதீஸையும் வைத்து பார்க்கும் பொழுது
அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் இந்த பூமியை விட்டு என்றைக்கு சென்றார்களோ அன்றிலிருந்து 1500 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே மூமீன்கள் வாழ்வார்கள். கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள், 65 ஹிஜ்ரி ஆண்டுகள் வாழ்க்கை நடத்துவோம். நாம் மூமீன்களை பொறுத்தவரை நாம் வாழும் காலகட்டம் எப்படிப்பட்டது சொன்னால் 65 ஹிஜ்ரி 65.5 ஆண்டுகள் நாம் இங்கே வாழ்வோம். இந்த 65 ஆண்டு காலத்தில் ஈசாவிற்கு பின்னால் என்ன செய்யும்? காபா பாழ்படுத்தப்படும். அப்படிப்பட்ட காட்சி நாம் பார்க்கக்கூடிய நாம் இருக்கப் போவதில்லை. அதே சமயம் அதற்கு முன்னால் வரக்கூடிய மிகப்பெரிய தென்றல் காற்று, ஒரு புகை மூட்டுதல் வரும்பொழுது அங்கே மூமீன்கள் செய்வார்கள் வந்து ஃபாத்தாவார். இது பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய திருத்துதர் சொல்லியிருக்கின்றார், உங்கள் இறைவன் உங்களுக்கு 3 விஷயங்களை பற்றி எச்சரிக்கின்றான். அவற்றில் ஒன்று புகை மூட்டம். மூமீனை இப்புகை ஜலதோஷம் பிடிப்பது போல பிடிக்கும். காஃபிரை பிடிக்கும்போது அவன் ஊதி சாவான். அவன் செவிப்பறை வழியாக புகை வெளியும் சொல்லிக்கூடிய ஹதீஸானது தபரானிலே வருகிறது. ஆக அந்த புகை மூட்டத்தின் மூலமாக நாம் இருக்கப் போவதில்லை. நம்முடைய சந்ததிகள் ஜலதோஷத்தினால் ஆட்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.